அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எப்படி மாணவர்களை எளிமையான முறையில் தேர்ச்சி பெற வைக்கலாம், அதே நேரத்தில் அதிக மதிப்பெண்களை பெற வைப்பதும் எப்படி என்பதற்கான சில ஆலோசனைகளை எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன். தேவையானவற்றை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் ஆசிரியர்கள் அனைவரும் பதட்டத்திற்கு உள்ளாவதும் பயப்படுவதுமான காலகட்டங்கள் இந்த டிசம்பர் அரையாண்டு தேர்விலே ஆரம்பித்து விடுகிறது. இதற்கு முன் நடந்த பருவத் தேர்வுகள், காலாண்டு தேர்வுகள் முடிவுகள் நம்மை அச்சத்தில் ஆழ்த்தி ஒரு பதட்ட நிலையிலேயே நம்மை வைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் முதலில் நான் தெரிவிப்பது என்னென்னா, முதல்ல நாம் எல்லாரும் இயல்பு நிலைக்கு வருவோம். முதல்ல அதுதான் முக்கியம். ஸோ என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம பசங்க தானே, கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இயல்பான மனநிலைக்கு ஆசிரியர்கள் முதல்ல நம்ம வருவோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் நம்முடைய இலக்கை அடைய முடியாது. அதனால் முதல்ல பயத்தையும் பதட்டத்தையும் விட்டுட்டு இயல்பான மனநிலையில் கண்டிப்பாக நம்ம பையன் பாஸ் பண்ணிடுவான், ஒரு வருஷம் படிச்சிருக்கான், நம்ம பயிற்சி அளிச்சிருக்கோம், அதனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இயல்பான மனநிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அழுத்தம் தரப்படுகிறது, உண்மைதான். ஏன்னா நம்முடைய 10 வருஷம் படிச்சுட்டு தானே வர்றான், ஏன் உங்களால் பாஸ் பண்ண வைக்க முடியாதா? தாய்மொழி தமிழ், ஏன் அவனை பாஸ் பண்ண வைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் பல இடங்கள்லேருந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வரையில் பார்த்தா ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னா தாய்மொழி தமிழ் 9 வருடங்கள் படிச்சுட்டு தான் 10ஆம் வகுப்புக்கு வர்றான், ஏன் அவனை இன்னும் வாசிக்க தெரியல, எழுத்து தெரியல அப்படிங்கிற நிலையிலே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி தான். ஸோ இதை நம்ம யாரையோ ஒருத்தரை காரணம் காட்டி நாம் தப்பிக்க முயல்கிறதும் தப்பு தான். ஸோ இதுவரைக்கும் நடந்ததை விட்டுருவோம், இனிமேல் நடக்கிறத என்னன்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எளிமையான, அதாவது இப்போது 9 இயல்கள்லையுமே 10 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அந்த 10 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நேரடியாக கேட்கக்கூடிய வினாக்கள். கண்டிப்பாக 8 வினாக்கள் புத்தக பின்னாடியிலேருந்து வரும். இன்னொரு 2 வினாக்கள் இந்த பாடப்பொருள்லேருந்து ஒரு பாடலை கொடுத்து 4 வினாக்கள் அதில் இருந்து கேட்கலாம். ஸோ 10 ஒரு மதிப்பெண் வினாக்களை எடுப்பது மிக எளிது. அதாவது இதுவரைக்கும் படிக்காத மாணவன் கூட இனிமேல் முயற்சி செய்தால் இந்த 10 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். எப்படின்னா 45 ஒரு மதிப்பெண் வினாவும் ஒரே ஒரு செய்யுளில் திருக்குறளில் அந்த சீர்பிரிக்கிறது அந்த ஒரு வினாவையும் சேர்த்து மொத்தம் 46 ஒரு மதிப்பெண் வினா புத்தக பின்பக்கம் இருக்குது. ஸோ இதை விடையோடையும் விடை இல்லாமையும் கொடுத்து 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த 45 விடையும் அவனை படிக்க வைத்து தேர்வு வைத்து குறிக்க வைத்து பழகிவிட்டால் போதும். 45 மதிப்பெண் 45 கேள்வியிலிருந்தும் கண்டிப்பாக அவனால் 10 மதிப்பெண் எடுக்க முடியும். படிக்காதவன் கூட இன்றிலிருந்து ஆரம்பித்தா இந்த 10 மதிப்பெண்களை எடுத்து விடலாம். சரியா? ஸோ நல்லா படிச்சிட்டோம்னா 15க்கு 15 எடுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயந்தான், அதில் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்களில் இன்னொன்று, இதுக்கு நிறையா பயிற்சி நீங்கள் கொடுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த 45 வேர்டை நம்மகிட்ட PDF கோப்புகள் நிறைய இருக்குது. 45 வேர்டு விடையாகவும் விடை இல்லாமலும் இருக்குது. அந்த விடை இல்லாத பக்கத்தை கொடுத்து அந்த மெதுவாக கற்கும் மாணவர்கள்ட்ட 2 நாளைக்கு ஒரு தடவை எழுதி வாங்குங்க. நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வினாத்தால் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சு நீங்கள் குறிச்சிட்டு வாடான்னு சொல்லுங்கள்.
ஸோ அவன் பார்த்து எழுதிடுவான், பார்க்காம எழுதுவான், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஸோ அவன் எப்படி எழுதிட்டு போகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்தாவது எழுதிட்டு வரட்டும். ஸோ இந்த ஒரு மதிப்பெண் பயிற்சியை நீங்கள் இந்த பரீட்சை நடக்க இனிமேல் ஆரம்பிக்க முடியாது. ஜனவரியில் நீங்கள் ஆரம்பிங்க, ஜனவரி பள்ளியோடம் திறந்த அன்னைக்கு ஆரம்பிங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த பேப்பரை கொடுத்து வாங்கிடுங்க அவங்கள்ட்ட, சரியா? ஸோ 10 மதிப்பெண்கள் எளிமையாக பெற்றுவிடலாம். அடுத்து 2 மதிப்பெண், மொத்தம் ஒரு 9 கேள்வி எழுதணும். முதல் பகுதியில் 4, 2வது பகுதியில் 5, மொத்தம் 9 வினாக்கள் பதிலளிக்கணும். ஸோ இதில் இந்த ஒரு வரியில் விடையளிக்கிற மாதிரியான வினாக்களை எல்லாம் தேர்வு செய்து அவனுக்கு பயிற்சி கொடுங்க. ஒரு வரியில், இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த தார் சீப்பு வாழைப்பழம் கேள்வி, வேங்கை தொடர்மொழியாகும் பொதுமொழியாகும் அந்த கேள்வி, வசன கவிதை கேள்வி, எழுது எப்படி அடுக்கு தொடராகுது அப்படிங்கிற கேள்வி. ஸோ இப்படியான ஒரு மதிப்பெண் கேள்வியாக ஒரு 15 கேள்வியை நீங்கள் அவனுக்கு பயிற்சி வச்சதா போதும். எப்படியும் அதிலிருந்து ஒரு 3-4 கேள்வி அவன் எழுதிட முடியும் இந்த 9 2 மார்க் கேள்வியில். அதில் ஒன்று இந்த விடைக்கேற்ற வினா, ஒரு திருக்குறள், 10 திருக்குறள் தான் மனப்பாடமாக இருக்குது. ஸோ அந்த 10 திருக்குறளையும் படிச்சுட்டா ஒரு 2 மார்க் எடுக்கலாம். ஸோ அதையும் தாண்டி விடைக்கேற்ற வினா. ஸோ அதெல்லாம் வந்து நான்லாம் வகுப்பறைக்குள்ளே போகிறப்பவே என் பேர் பாலகிருஷ்ணன் அப்படின்னா அவன் எல்லோரும் சேர்ந்து உங்கள் பேர் என்ன பேர் சார்ன்னு கேட்பான். நான் உன் பேர் என்ன பேருன்னு கேட்டால் எல்லோரும் அவங்கவுங்க பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் இயல்பாக வகுப்பறையில் நடக்கக்கூடியது. எப்படி ஒரு வினா உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக நான் உள்ள வகுப்பறைகள் என்ட்ரி ஆன பிறகு பாலகிருஷ்ணன் அப்படின்னு நான் சொல்லிட்டா போதும், என் பேரை உடனே எல்லோரும் உங்கள் பேர் என்ன அப்படிமா. ஸோ இதை அப்படியே இந்த விடைக்கேற்ற வினாவில் கொண்டு வந்து பேர் இருக்கிற கேள்விக்கெல்லாம் யார் அப்படின்னு இப்போ அதை எடுத்துகிட்டு போடுறா அப்படிங்கிற மாதிரியான வினாக்களை உருவாக்கும் திறனை மாணவர்கிட்ட நம்ம வளர்த்துட்டோம்னா எளிமையாக இந்த விடைக்கேற்ற வினாவில் 2 மார்க் எடுக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு 2 மார்க் வினா எடுக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, மொழி பயிற்சி. இந்த மொழி பயிற்சியெல்லாம் நீங்கள் வந்து எளிமையான பயிற்சியெல்லாம் நீங்கள் பயிற்சி கொடுக்கலாம். அந்த கற்குவியல், அப்புறம் 2 சொல் தொடர், மரபு தொடரை நிறைவு செய்கிறது, பழமொழியை நிறைவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான எளிமையான மொழி பயிற்சி, இந்த கலை சொல் அறிகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் கண்டிப்பாக 9க்கு 2 18 மார்க் எடுப்பான். ஸோ ஒரு ஸ்லோ லேர்னர் வந்து கண்டிப்பாக 4 கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும், 8 மார்க் எடுத்துடலாம். ஸோ ஏற்கனவே 10, இப்போ 8, 18 மதிப்பெண்கள் அவன் எளிமையாக வாங்கக்கூடியதான். அதுக்கு பிறகு 3 மதிப்பெண்கள். இந்த 3 மதிப்பெண்களில் ஒன்று வந்து பத்தி கொடுத்து கேள்வி எழுதுறது, அதில் எளிமையாக 3 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். ஒரு பத்தியை முழுமையாக வாசித்து அதை வந்து அவன் பதிலளிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற மெல்ல மலரும் மாணவர்கள் இதில் கூடுதலாக பயிற்சி அளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 மதிப்பெண்களில் ஒரு 18 மதிப்பெண்கள் கேட்கப்படும். ஸோ அது எளிமையாக ஒரு அணி, ஒரு அழகீட்டு வாய்ப்பாடு, ஸோ இதில் பயிற்சி அளிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் அவனால் ஒரு 5 மதிப்பெண்கள் வச்சுக்குவோமே, 5 மதிப்பெண்கள் அந்த மெல்ல மலரும் மாணவர்கள் எடுக்க முடியும். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக 18க்கும் 18 அடிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே ஒரு 10, 2 மார்க்கில் ஒரு 8, இந்த 3 மார்க்கில் ஒரு 5 தான் சொல்லியிருக்கேன். ஸோ 18, 5, 23 மதிப்பெண்கள் எளிமையாக பெற்றுடலாம். அதுக்கு பிறகு இந்த 5 மார்க்குக்கு வாங்க. இந்த 5 மார்க்கில் கடிதம் முதல்ல வச்சுக்குவோம். இந்த கடிதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அலுவலக கடிதம், குடும்ப கடிதம். அந்த அலுவலக கடிதத்தை பொறுத்தவரையில் அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், தங்கள் உண்மையுள்ள உரைமேல் முகவரி. ஸோ இதை வந்து அவனுக்கு பயிற்றுவிச்சுட்டு அந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து பாடி ஆஃப் த லெட்டரில் எழுத வச்சுட்டு பயிற்சி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக 5க்கு, ஸோ இதை எழுதினாலே கண்டிப்பாக 2 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக அந்த என்ன தேவையோ அதையும் மென்ஷன் பண்ணி எழுதிட்டாங்கன்னா 3 மார்க்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். நல்லா எழுதுனா 5 மார்க்கு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், தங்கள் உண்மையுள்ள உரைமேல் முகவரி, இதை அவனுக்கு நீங்கள் பழக்கி வச்சுருங்க. இதை எழுதி டெய்லி அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 3 மார்க் நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஏற்கனவே 10, 2 மார்க்கில் ஒரு 8, 3 மார்க்கில் ஒரு 5, 23, இதில் ஒரு 3 மார்க்கு கடிதத்தில் 26 மார்க் ஆச்சு. அடுத்து தான் இந்த காட்சியை கண்டு கவினுருக. ஸோ அதில் நிறையா பேர் நிறையா பயிற்சி கொடுக்கும். இது எனக்கு பிடித்தமான படம், மிக அருமையான படம் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு 5 வரிகளை வந்து அந்த படத்தை குறித்த எதுகை மொழியோடு அவன் எழுதுனா கண்டிப்பாக 2 மார்க்கு சுயராக கிடைக்கும். என்னதையாவது எழுதி வச்சா கூட 2 மார்க் கிடைக்கும். கொஞ்சம் எதுகை மொழியோடு எழுதுனா 5 மார்க் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 2 மார்க்கு போட்டோம்னா ஸோ 18 ப்ளஸ் ஒரு 5 ப்ளஸ் ஒரு 3 ப்ளஸ் ஒரு இதில் ஒரு 2 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இந்த நிற்க அதற்கு தக
அப்படிங்கிறத புத்தகத்தில் கட்டம் கொடுத்ததில் வந்து எழுத பயிற்சி பெற்றிங்கன்னா அதில் ஒரு 3 மார்க்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். படிவத்தை வந்து 4 படிவம் கொடுத்துருக்காங்க. முதல்ல எந்த படிவம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான பயிற்சி கொடுத்துட்டிங்கன்னா அதில் 5 மார்க்கு எளிமையாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடைக்காடனார் கேள்வியும் மறுவுருப்பாக்கம் கேள்வியும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்யுள் கேள்விகளை படிக்க வச்சிட்டிங்கன்னா அதை அவன் வந்து எளிமையாக அட்டன் பண்ணிடுவான். 4 வரிகள் உள்ள மனப்பாடத்தை படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக 1 எழுதிடலாம். ஸோ இப்படி 5 மதிப்பெண்கள் உள்ள 5 கேள்வியையும் அழகாக எழுத முடியும். ஸோ இதை இந்த மெல்ல மலரும் மாணவர்களுக்கு வந்து படிவம், கடிதம், காட்சியை கண்டு கவினுருக நிற்க அதற்கு தக ஒவ்வொன்றிலையும் 2 மார்க் எடுப்பதற்கு நீங்கள் பயிற்சி அளித்தா போதும். 35 மார்க் எளிமையாக ஈஸியாக வந்துடும். இன்னும் நமக்கு 24 மார்க் இருக்குது அடுத்து. ஸோ கட்டுரை வடிவிலான வினாக்களுக்கு வந்து 24 மார்க் இருக்குது. ஸோ அதில் முதல் 5 பாடத்தில் உள்ள உரைநடை பெரிய வினா. ஸோ தலைப்பு மட்டும் முக்கியமாக இந்த வருஷம் அந்த கலைஞர் பாடத்திலேருந்து வினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கலைஞர் பாடத்தில் உள்ள தலைப்புகளை மட்டுமாவது அவனை படிக்க வச்சு ஏதாச்சும் ஒரு 5 தலைப்பை படிக்க வச்சு எழுத வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் 4 மார்க்கு வாங்கிடலாம். அடுத்ததாக ஒரு துணை பாடத்தினுடைய அன்னமையா, ஒருவன் இருக்கிறான். ஸோ இப்படி கதைகள்லேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க்கு அவனால் எழுத முடியும் எழுதினாலே. அதுக்கப்புறம் பொதுக்கற்றை அந்த தலைப்பை எழுதி வச்சாலே அவனுக்கு 2 மார்க். ஸோ எளிமையாக ஒரு மாணவன் 40 மதிப்பெண்களை எடுக்க முடியும் நீங்கள் திங்கட்கிழமையிலிருந்து அவனுக்கு பயிற்சி அளித்தா. ஸோ இதையெல்லாம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 99 மதிப்பெண்களை எளிமையாக பெற்றுவிடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி அதை திருத்தி கொடுத்துட்டிங்கன்னா 100 மதிப்பெண்கள் அழகாக எடுக்கலாம் ஒரு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில். ஸோ இதில் வந்து அவன் பள்ளிக்கு வரமாட்டான், கவனிக்க மாட்டான், விளையாட்டு போக்கிலே இருக்காங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதையும் தாண்டி நாம் வந்து அவனை தேர்ச்சி பெற வைக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. இப்போ அவனுடைய மெல்ல மலரும் மாணவர்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அவன் வீட்டுக்கே போயிடுவேன். சனி ஞாயிறில் அப்படியே ரவுண்ட் அடிப்பேன். என்ன பண்ணுற, படிக்கியா, சரி ரைட்டு படி அப்படின்ட்டு வந்துடுவேன். அவனை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி படிச்சியா வாங்கினே அப்படிலாம் கேட்க மாட்டேன். சும்மா அப்படி கேஷுவலாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டு படிச்சியா ரைட்டு படினா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ பரீட்சை டைம்களில் முந்தின நாள் போயிட்டு என்ன படித்த அப்படின்ட்டு போய் கேட்டுருவேன். ஸோ லோக்கலில் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஃபோனில் அழைச்சி கேட்டுக்கலாம். அவங்க அப்பா அம்மாட்ட பேசலாம், என்ன பண்ணுறான் பையன், என்ன படிக்கான், பொண்ணு என்ன படித்தாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்கறை வந்து நம்ம மேலே அவன் மேலே நம்மளை நோக்கி அவனை பார்வையை வர வைக்கும். ஸோ அதை வச்சு அவனை வந்து நம்ம தேர்த்திடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை நைட்டு ஒரு 7 மணி போல் ஃபோன் பண்ணி என்னடா படிச்சியா, என்ன பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். லீவு நாளில் நேரடியாக கூட வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இந்த மெல்ல மலரும் மாணவர்களை படிக்க வைப்பதற்கான வழி அதுதான். அதை விட்டு நம்ம வந்து அவனை அடித்து மிரட்டி அப்பாட்ட சொல்லி கொடுத்து அம்மாட்ட சொல்லி கொடுத்து அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்காது. அதுக்கு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அவனை அரவணைச்சு கொண்டு போனால் வழியே நம்மளால் மதிப்பெண் வாங்க வைக்க முடியாது. நிறைய மாணவர்கள் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவனை வந்து ஒரு பக்கமாக உட்கார வச்சு படிக்க வைக்குங்கிறது ரொம்ப, அதனால் நம்ம வந்து அவன் வழியிலேயே போய் அவனை படிக்க வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதற்குண்டான சூழ்நிலையில் நம்ம அமைச்சு தாங்க. இன்னொன்று, இப்போ நான்லாம் பேப்பர் திருத்துறப்ப நம்முடைய மனநிலையும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கட்டுரையெல்லாம் நம்ம வந்து வேகமாக திருத்திட்டு 8 மார்க் கட்டுற ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதியிருப்பான். நம்ம அங்கங்கே இக்கு இச்சு இத்து இப்போல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு 2 மார்க் 1 மார்க் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் நம்ம சரிப்படுத்திட்டோம்னா அனைத்து மாணவர்களும் தமிழில் வந்து எளிமையாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அடுத்ததை நாம் செய்ய வேண்டியது இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பேப்பர் திருத்துறப்ப நம்ம ஒரு மாணவன் ஒன்று எழுதிட்டு இருந்தான். அதாவது இந்த கிளி கல்லால் அடிபட்டு விட்டது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கிளி தான் கல்லால் அடிபடும், அதனால் ஐயோங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதிடுறா அப்படிங்கிற மாதிரியான பயிற்சி அவனுக்கு நிறையா கொடுத்துருவோம். கிளி கல்லால் அடிபட்டு விட்டு ஐயோ கிளி கல்லால் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது நிறையா அவன் ஐயோவை மட்டும் சேர்த்து எழுதிடுவான். இந்த மெல்ல மாணவருக்கெலாம் பயிற்சி அப்படி தான் அழிச்சிருந்தோம்.
ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பரீட்சையில் இமயமலை உயரமாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவன் பையனுக்கு நம்ம சொல்லி கொடுத்த ஐயோவா, அவனும் ஐயோ இமயமலை உயரமாக உள்ளதுன்னு எழுதிட்டான். என்னடா இப்போ திருத்துற இடத்துல ஒரு பிரச்சனை, எல்லாம் தப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விவாதம் வருது, ஏன் ஐயோ எழுதுனான்னு ஆச்சரியப்படுறதுக்கு அழுகுறதுக்கும் தான் ஐயோ பயன்படுத்தணுமா, அடிபட்டால் தான் ஐயோ பயன்படுத்தணுமா, இவனுக்கு மலை உயரமாக இருந்திருக்கு, ஐயோ மலை உயரமாக இருக்குதே அப்படின்னு எழுதிட்டான். இன்றைக்கி தான் நம்ம புலவர்கள் வந்து ஐயோவை வந்து மகிழ்ச்சிக்கும் பயன்படுத்துகிறாங்களே, ஐயையோ ஆனந்தமே அப்படிங்கிற பாட்டில் எழுதுகிறாங்க. ஐயையோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கு மகிழ்ச்சிக்குன்னு தான் ஐயோவை பயன்படுத்துகிறாங்களே. அதனால் அவன் அப்படி அந்த இமயமலை உயரத்தை பார்த்தோன்னா ஐயோ எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு எழுதியிருப்பான், அதனால் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் விவாதம் பண்ணோம் இந்த மெல்ல மலரும் மாணவர்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களும் நாம் சொல்லிக் கொடுத்தது அப்படியே எழுதக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவர்களெல்லாம் மனதில் கொண்டுட்டு நாம் அவர்களை நண்பர்களாக அணுகினால் கண்டிப்பாக அவர்களையும் நாம் எளிதாக தேர்ச்சி பெற வைக்க முடியும். கொஞ்சம் மாணவர்களுக்கு திருத்தி கொடுத்து பிழைகள் இல்லாமல் அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான்னா கண்டிப்பாக 100 மதிப்பெண்களையும் பெற வைக்க முடியும். சில நேரங்களில் இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, முன்னாடிலாம் நீ வந்து வீட்டில் தனியாக இருக்கிறா, தேன்மொழி என்பவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள், அவரை தேடி அவர் அப்பா வருகிறாள், நீ தேன்மொழியாக இருந்தால் என்ன செய்வாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நாங்கள் பேப்பர் திருத்துற இடத்துலலாம் அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஒன்று எழுதியிருந்தான். என்னென்னா அவனுக்கு எழுத முடியுது, அதாவது அவனால் எழுத தெரியல, அவ்வளோதான். ஸோ அப்படியும் மாணவர்கள் இருப்பாங்க. அவன் யோசித்து பார்த்துருக்கான், என்னச்சும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, தேன்மொழி அப்பாவுக்கு அலைபேசி அழைத்து வர வைப்பா, பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்குவா, இல்லைனா பக்கத்து வீட்டு அக்காவை கூட்டு வச்சு பாதுகாப்புக்கு இருந்துக்குவான்லாம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் எழுதியிருந்தான், தேன்மொழி என்ன செய்வாளோ அதையே நானும் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு நம்ம மதிப்பெண் வழங்க வேண்டிய, அதாவது அவன் எழுதுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து வந்துருச்சு, ஆனால் எழுத்தில் வரல அது. ஸோ அதனால தான் தேன்மொழி என்ன செய்வாளோ அதையே நானும் செய்வேன் அப்படின்னு எழுதிட்டான். ஸோ இப்படியான மாணவர்கள் வந்து தனித்திறமை வாய்ந்தவர்கள் தான், யாருமே மெல்ல மலரும் மாணவர்கள் இல்லை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவனுடைய சூழ்நிலையினாலேயோ அவன் வந்து எழுத்து தெரியாமலேயோ படிக்காமலேயோ வாசிக்காமலேயோ நம்ம வகுப்பறைக்கு வந்துட்டான். ஸோ இனிமேலும் நம்ம அவனை அதே நிலையில் வச்சிட்ருக்கிறது தப்பு. இந்த 2 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 28 தான் பரீட்சை. ஸோ இந்த ஒரு 60-80 நாட்களில் அவனுக்கு தமிழில் நம்ம இப்படியான 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் பயிற்சி அளித்தாலே கண்டிப்பாக அவன் 60 மதிப்பெண்களை எளிமையாக எடுக்க வைக்க முடியும். எல்லோரும் ஒற்றுமையாக அந்த வகுப்பறையில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லோரும் சேர்ந்து, அவ்வளோ டீச்சரும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட மாணவர்களை தினமும் அக்கறையாக விசாரித்து என்ன பண்ண படிச்சியா வாங்கினியான்னு சொல்லி விசாரித்து, இன்றைக்கி இந்த கணக்கு படிச்சுட்டு வாடா, அதிகமாக நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இதை படிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்கறையோடு அவனை அணுகும்போது கண்டிப்பாக எல்லா மாணவர்களாலையும் தேர்ச்சி பெற முடியும். ஸோ அதை இந்த வரக்கூடிய பரீட்சையில் நம்ம காட்டி இந்த வருடம் தமிழில் தோல்வி என்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்குவோம். ஸோ அதற்கான காலகட்டமாக ஜனவரி புத்தாண்டு பிறக்கட்டும், புத்தாண்டுலேருந்து நாம் இந்த பணியை ஆரம்பிப்போம். ஸோ இதையெல்லாம் நேரில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கைக்கூடி வர மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒலியை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய புலன எண்ணுக்கு வரலாம். எந்த மாணவன்ட்டையாவது பேசணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க, அவன்கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உளவியல் ரீதியாக அவனை அணுகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வெற்றியும் இருக்கும். அதில் எந்த அளவுக்கும் ஐயம் இல்லை. முழு தேர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் நேரில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.